Hello everyone, I'm Naveen. Welcome to another watch. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா L2E எம்புரான் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஸோ L2 எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், லூசிஃபரோட சீக்வல் விச் இஸ் வந்து லூசிஃபர் 2 எம்புரான். இந்த படத்தோட ட்ரெய்லர் மலையாளம் வெர்ஷன் தான் பார்க்க போறோம். ஒரு வெர்ஷன் மட்டும் தான், ஒரிஜினல் வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து L2ஓட டீசருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. பிகாஸ் வந்து நான் லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத காரணத்தினால தான் அந்த காமெண்ட்ஸ்லாம் கிடைச்சி. நீ லூசிஃபர் பார்த்தியா அப்படி இப்படின்ட்டு. ஸோ சில நல்ல கமெண்ட் படித்தேன். லூசிஃபர் முதல்ல போய் பாருங்க, அதோட சீக்வல் தான் இதுன்னு சொன்னாங்க சில கமெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க பேச்சு கேட்டு வந்துட்டு நான் லூசிஃபர் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிருத்திவிராஜ் சார் அவரோட டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மோகன்லால் சாரோட அந்த 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 ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு கொடுத்த எனர்ஜியா இருக்கட்டும், விச் இஸ் வந்து எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது, ரிவ்யூ நான் கொடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால வந்துட்டு என்னால் ரிவ்யூன்றது பண்ண முடியல. கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டு நான் இன்னொரு வாட்டி லூசிஃபர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு நான் ரிவ்யூ ஒன்று அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரெய்லர் என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஸோ டீசரில் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு பாலிட்டிக்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ ஒரு வேற ஒரு ஜோன்ல இருக்க போது, ஒரு வார் ஜோன்ல இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் டீசர்ல ஸ்டாரி வைஸ் என்ன அவங்க வந்துட்டு வாட் வி கால் என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க, இது சீக்வலா இல்லை ப்ரீக்வலா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? But answer this one question. Okay guys, 27 March ரிலீஸ் பண்ண போற ஒரு படம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு உண்மையிலே லாங் ட்ரெய்லர் கட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 3 minutes 51 secondsக்கு இவ்வளோதான் தேவையில்ல. இப்போ ஒரு 2 minutes and 30 secondsக்கு போதும், இல்லை 2 minutes ஒரு 50 secondsக்கு போகிறோம், அந்த மாதிரி இருந்தால் போதும். இது ரொம்ப டூ லாங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. பாலிட்டிக் வாய்ஸ் ஒரு ஸ்டடி இருக்கு, அது ஒரு பாலிட்டிக்கல் கேம் ஒன்று இருக்கு. சில இந்தியாவோட பொலிட்டிக்கல் லீடரோட சில கேரக்டர் அசம்பிள்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வீடியோல எதுவும் பேச வேணாம். ஸோ கண்டிப்பாக அது பாலிட்டிக் வாய்ஸ் தான் போக போகுது. அப்புறம் ஒரு வார், பாலிட்டிக்லேயே ஒரு வார், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கு. சரிங்களா? அந்த மக்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு வார் டைப்ல தான் இந்த ஸ்டாரியே போக போகுது. பட் அங்கங்க கொஞ்சம் இமோஷனல் இருக்கும். என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் என்னன்னா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோனிவோ, நம்ம மஞ்சு வாரியர், அப்புறம் வந்து நம்ம ஹரிதாஸா, அவர் பேர் கூட சரியா தெரியல, அந்த ஒரு ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு கரெக்டான மீட்டர்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்கணும்னு என்னோட ரிக்வஸ்ட். அப்பதான் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு அழகா மூவ் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டிங்கா. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஏகப்பட்ட இருக்க போது. சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பா இந்த படத்துல பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல எடுக்கப்படுற ஒரு படமா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சில ஷார்ட்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் சொல்றேன். அங்க பாத்தீங்களா, இங்க பார்த்தாலும் பாம் பிளாஸ்ட், எக்ஸ்ப்ளோஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் வந்து என்ஜாய் பண்றவங்க இந்த படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அது முக்கியமா மோகன்லால் சாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், என்ன வந்துட்டு நம்ம பிருத்திவிராஜோட சாரோட டைரக்ஷன்ஸ். ஸோ இப்படி இருக்கு. ஸோ லூசிஃபர்ல பார்த்தேன், அந்த லூசிஃபரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது வந்துட்டு ஒரு 10 மடங்கு ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பாலிட்டிக் கேம் அந்த ஜோன்லனா நான் அந்த மாதிரி படம் பார்க்குற பர்சன் கிடையாது. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த மோகன்லால் சாரோட அந்த மாஸ்க்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், நீங்களே உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்ததுக்கு அப்புறம். சரிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். Signing off, I'm Amit. Take care. Bye.